aldol condensation reaction mechanism. ஸோ இந்த ஆல்டாலில் ஏஎல் ஆல் அப்படின்னா அசிட் ஆல்டிஹைட், ஏஎல் ஆல்னா என்னது ஆல்டிஹைட், ஓஎல் ஆல்னா ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பை சொல்கிறது. ஸோ ஏஎல்னா ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப், ஓஎல்னா ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த ஆல்டால் எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து அசிட்டால்டிஹைட்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த அசிட்டால்டிஹைட்னா ஃபார்முலா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அசிட்டால்டிஹைட்? ஓகே, ஸோ அசிட்டால்டிஹைட் இஸ் நத்திங் பட் CH3CHO. அசிட்டால்டிஹைடோட ஃபார்முலா என்ன? CH3CHO. ஸோ இந்த ஸ்டெப் 1 இது வந்து இந்த மெக்கானிசம் இருக்கிறதுனால இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 ஸ்டெப்பில் இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான். ஸோ ஆனயான் அப்படின்னா என்னது? ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அயானை தான் என்ன சொல்லுவோம்? ஆனயான் அப்படின்னு சொல்லுவோம். கார்பானயான்னா கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஆனயான் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்டெப் 1ல் பார்க்குறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறோம். அசிட்டால்டிஹைட்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அசிட்டால்டிஹைட்? CH3. நம்ம இந்த ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படிங்கிறத விளக்கமாக தெரிகிறதுக்காக இந்த CH3யை நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்ப்ளிட் பண்ணி போடுகிறோம். அப்படின்னா என்ன? CH2 ஆகவும் ஒரு H. ஓகே, இந்த இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன? ஃபங்க்ஷனல் குரூப்பு அசிட்டால்டிஹைடுக்கு ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் CHO. ஸோ இது பேர் என்ன? அசிட்டால்டிஹைட். ஓகே, இந்த அசிட்டால்டிஹைடு எதோட ரியாக்ட் பண்ணுதுன்னா அந்த கார்பானயான் ஃபார்ம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ஹைட்ராக்சைடு அயான் OH மைனஸ் அயானோட ரியாக்ட் பண்ணுது. இந்த OH மைனஸ் அயான் நம்ம போடுறது அது ஆக்சுவலி சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய OH மைனஸ் அயான் தான் இது. சரியா? இந்த OH மைனஸ் அயான் இந்த அசிட்டால்டிஹைடில் உள்ள இந்த ஆல்ஃபா கார்பன்னு சொல்கிறோம். ஆல்ஃபானா ஃபஸ்ட்டு. எதுக்கு ஃபஸ்ட்டு? ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது ஆல்டிஹைட் குரூப் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபர்ஸ்டாக இருக்கிறது, அதாவது ஃபஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்ததாக இருக்கிறத ஆல்ஃபா கார்பன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆல்ஃபா கார்பனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனை என்ன செய்யுது? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள OH அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த OHும் இந்த Hம் ஆல்டிஹைடில் உள்ள Hம் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ வாட்டராக எலிமினேட் ஆகுது. H2 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால H2Oவாக எலிமினேட் ஆகுது. ஸோ அதை நம்ம இதில் எழுதிக்குவோம். H2O இந்த எலிமினேட் ஆகணும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுவோம். இல்லை ஒரு சார்ஜ் இருக்குதுல்ல, இதை கார்பனுக்கு போட்டுக்குவோம். ஸோ இந்த CH2 மீதி இருக்குது. இந்த CH2க்கு மேலே என்ன செய்கிறோம்? இந்த பாண்டை கொண்டு வர்றோம். அப்போ அது என்னவாயிருது? நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஸோ என்க்ளோஸ் திஸ் ப்ராக்கெட் லைக் திஸ் அண்ட் தென் ரைட்டு aldehyde CHO, then here you put a plus positive sign. Okay, plus H2O. இதுதான் எனது கார்பானயான். ஸோ the first ஸ்டெப்பில் எப்படி இந்த கார்பானயான் ஜெனரேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்களா? அடுத்தது let us study step 2. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லணும்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்காக்சைடு அயான். இந்த ஆல்காக்சைடு அயானும் ஒரு ஆனயான் மாதிரி தான். ஓகே, அப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு மாலிகுல், செகண்ட் மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு எழுதுகிறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அசிட்டால்டிஹைட்?
அசிட்டால்டிஹைடை எப்படி எழுதுகிறோம்? CH3 CHO அசிட்டால்டிஹைடு அப்படி தானே. ஸோ இந்த CH3யை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த CHOவை மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோன்னா சிக்கு மேலே இந்த ஹைச்சும் கீழே டபுள் பாண்டு ஓ CH3 CHO ப்ளஸ் இது செகண்ட் மாலிகுலாக உள்ள புது ஒரு அசிட்டால்டிஹைட் மாலிகுலர் எடுத்துக்கிறோம். அடுத்தது இது எதோட ரியாக்ட் பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஜெனரேட் ஆச்சுல கார்பானயான், அந்த கார்பானயானோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ லெட் அஸ் ரைட் திஸ் கார்பானயான். அது என்னது? CH2. அதுக்கு மேலே என்ன ஒரு நெகட்டிவ் சார்ஜு போட்டுக்கோ. அடுத்தது ஒரு CHO ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பை போட்டுக்கிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆல்காக்சைடு அயான் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அப்படி தானே. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யுதுன்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. எந்த கார்பனை? இந்த கார்பனை. ஸோ இந்த லைன் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணி இந்த கார்பனில் ஒரு பாண்டு. அப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்? இந்த ஆக்சிஜனுக்கு போயிடும். ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இதில் இருக்க ஃபஸ்ட்டு CH3 எழுதிக்கிறோம். ஸோ CH3 எழுதியாச்சா? அடுத்தது இந்த கார்பனில் இந்த மேலே இருக்க ஹைச்சை இந்த கார்பன் பக்கத்திலே போட்டுக்கலாமா? ஸோ இந்த ஹைச் இப்படி பக்கத்திலே போட்டுக்கிறோம். இந்த பாண்டு வந்து என்ன செய்யுது? இதில் ஒரு பாண்டாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஆக்சிஜனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அந்த டபுள் பாண்டு என்ன ஆகுது? சிங்கிள் பாண்டு ஆகிடுது. ஒரு பாண்டு இந்த ஆக்சிஜனுக்கு கீழே இப்படி வந்துடுது. அதான் ஓப்பன் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சைடு அயானாக ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது இந்த CH2வை இதில் பக்கத்தில் எழுதுகிறோம். ஓகே. ஸோ CH2. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் அது என்னது? CHO. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா ஆல்டாக்சைடு. ஓகே. ஆல்காக்சைடு அயான். ஆல்காக்சைடு அயான். ஸோ இந்த அயான் தான் இது. ஓகே. ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் ஆக்சைடு அயான். அதான் ஆக்சைடு அயான்னு இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் பண்ணுது. ஸோ த தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்னா புரோட்டோனேஷன். ஸோ வாட் இஸ் புரோட்டான்? புரோட்டோனேஷன் என்ன? அடிஷன் ஆஃப் புரோட்டான் இஸ் கால்ட் அஸ் வாட்? புரோட்டோனேஷன். ஸோ புரோட்டான் என்னன்னா புரோட்டான் இஸ் நத்திங் பட் H ப்ளஸ் அயான். ஸோ எப்படி இதில் புரோட்டோனேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாரு, இந்த செகண்ட் ஸ்டெப்பில் உள்ள இந்த ப்ராடக்டை எழுதுகிறோம். ஓகே. செகண்ட் ஸ்டெப்பில் உள்ள ப்ராடக்ட் என்னது? ஆல்காக்சைடு அயான். இந்த ஆல்காக்சைடு அயானை அப்படியே பார்த்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? CH3. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதில் CH3 எழுதியாச்சு. ஹைஃபன் போட்டுறோம். அடுத்தது என்னது? CHO மைனஸ் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? இதில் CH அடுத்து கீழே ஒரு O மைனஸ் போடுறோம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? ஒரு ஹைஃபன் CH2 CHO. ஸோ அதை இங்கே எழுதிடலாமா? ஹைஃபன் CH2 CHO. அப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் உள்ளதை அப்படியே அந்த ப்ராடக்டை அப்படியே எழுதிட்டோம். பாருங்கள், இதுவும் ஒன்று தானே? ஆமாம். இந்த ஆல்காக்சைடு அயானை எழுதியாச்சு. எழுதிட்டு என்ன செய்கிறோம்? வாட்டர் மாலிகுல். வாட்டர்னா என்ன? H2O. நம்ம H2Oவை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். HOH அப்படின்னு எழுதிடும். ஸோ இந்த H ப்ளஸ் அயான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் இதுதான் புரோட்டான்னு சொல்கிறோம். H ப்ளஸ் அயான் என்ன சொல்கிறோம்? புரோட்டான். புரோட்டனேஷன். அடிஷன் ஆஃப் H ப்ளஸ் அயான் இஸ் கால்டு புரோட்டனேஷன். இந்த H ப்ளஸ் அயான் இந்த நெகட்டிவ் அயான் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ஆட் ஆகிடுது. ஓகேவா? இதை அப்படியே பார்த்து எழுதிடுறோம். எப்படி பாருங்கள்? CH3. அடுத்தது என்ன இருக்குது? CH.
அடுத்தது கீழே என்ன இருக்குது? ஓ. இப்போ அந்த ஹைச்சும் சேர்ந்துச்சுன்னா இங்கே என்ன சொல்கிறோம்? ஓ ஹைச். ஓகே. அடுத்தது என்ன இருக்குது? பாண்ட் CH2. அடுத்தது என்ன இருக்குது? CHO. ஓகே. சரி, இது C சரியா? CHO. இது என்ன சொல்கிறோம் ஏற்கனவே? இதுக்கு ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த்து கார்பன். அப்போது இது ஆல்டிஹைட். 4 கார்பன் இருந்தால் அதை என்ன சொல்கிறோம்? பியூட்டேன். என்ன சொல்கிறோம்? பியூட்டேன். ஓகே. 4 கார்பன் இருந்தால் ஐயூபாக் நேம் எழுதும்போது பியூட்டேன். இதில் ஃபஸ்ட்டு ஆல்டிஹைட் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஒன்று ஆல்டிஹைட், ஆல்கஹால். அப்போ ஆல்டிஹைட் ஹைலி ரியாக்டிவ். ஸோ அந்த ஆல்டிஹைடை ஏஎல் அப்படிங்கிற சஃபிக்ஸ்னால் குறிப்போம். ஸோ பியூட்டேனில் இருக்கக்கூடிய அந்த சஃபிக்ஸு ஏஇயை என்ன செய்திடணும்? ஏஆ மாத்திரி பியூட்டனேல். அடுத்தது ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் OH இருக்குது. அதை என்ன செய்யணும்னா ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி எழுதணும். ஸோ எத்தனாவது கார்பனில் இருக்குது? தேர்டு கார்பனில் இருக்குது. ஸோ 3 OHக்கு என்ன சொல்கிறோம்? ஹைட்ராக்சி பியூட்டனேல். இங்கே ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்குது. ஆல்கஹால்னா OL, அதனால் AL ஆல்டால் DOL ஆல்டால். ஸோ இந்த ரியாக்ஷன் சொல்கிறோம் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். ஓகே.